ஒரு 2 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ளேயே 2 மினிட்ஸ்குள்ளேயே நான் வந்து ஒரு டெல்லியோட பேட்ரோல் வெஹிக்கிளோட பார்த்தேன். உடனடியாக நானும் சக நாடாளுமன்ற உறுப்பினரும் விரைந்து சென்று அந்த அதுல 2 காவல் அதிகாரிகள் இருந்தார்கள். விரைந்து சென்று சொன்னேன், இந்த மாதிரி ஒரு செயின் வந்து பறிச்சுட்டு போயிட்டாரு, கொஞ்சம் நீங்க வந்து புடிங்க அவரை அப்படின்னு சொல்றேன். என் துணியை கிழிந்திருந்தது, என்னோட ஆடை கிழிந்திருந்தது. அதை பார்த்தார். பார்த்து சுச்சுவேஷனை உணர்ந்து கொண்டு சிம்பிளா அவர் வந்து உங்க பேர் கொடுங்க, உங்க போன் நம்பர் கொடுங்க, நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, இதுதான் அவர் பேசின பேச்சு. உடனடியாக அவரோட பெட்ரோல் வண்டியில இருந்த வாக்கி டாக்கி எடுத்து அலர்ட் பண்ணியிருந்தா கூட மத்த ஏதாவது ஒரு டிராபிக் ஏரியாலயோ இல்ல சிக்னல் ஏரியாலயோ கட்டாயமா அவரை பிடிச்சிருக்கலாம். ஆனா அதை வந்து சிம்பிளாவே அந்த போலீஸ் வந்து என்ன ஹேண்டில் பண்ணது வந்து எனக்கு செயின் பறி கொடுத்தது அந்த நடந்த சம்பவத்தோட அதிர்ச்சியை விட டெல்லி காவல் அதிகாரிகள் நடந்த அதிர்ச்சி தான் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம. ஏன்னா தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது சாலையிலன்னா, ஒரு யாருக்கோ நடக்குதுன்னா, தப்பு நடக்குதுன்னா இன்னொரு 10 பேர் ஓடி வந்து சாலையில இருக்கவங்க பார்த்து வந்து காப்பாத்துவாங்க. இல்ல அங்க இருந்து பெட்ரோல் வண்டியில நம்ம போலீஸ் கிட்ட சொன்னோம்னா அவங்க உடனே வந்து ரெஸ்கியூ பண்ண ஏதாவது பண்ணுவாங்க, வாக்கி டாக்ல அலர்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்காதான் எனக்கு மிகப்பெரிய ஷாக்காவே இருந்தது. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற விப் அவர் மாணிக்க தாக்கூர் அவர்கிடம், நாடாளுமன்ற உறுப்பினர், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். உடனே போலீஸ் கலெக்ட் பண்ணாரு. போலீஸ் வந்து நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க. டீட்டெயிலா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அட் சேம் டைம் வந்து நமது உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கும் நாடாளுமன்ற ஸ்பீக்கர் மாண்புமிகு அவருக்கும் வந்து 2 பேருக்குமே மெயில் போட்டிருந்தேன். சன்சாதன் அபிஷியல் மெயிலில் இருந்து கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருந்தேன். அங்க போய் ஸ்பீக்கர் கிட்ட சொன்னோம், எக்ஸ்பிளைன் நடந்ததெல்லாம் சொன்னோம். சொன்ன பின்பாக அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு கால் பண்ணார். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன்னு. அப்புறம் அங்கிருந்து இன்னும் கால், அதுக்கப்புறம் அது ரெஸ்பாண்ட் வரல. திருப்பி கால் பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்க ஹவுஸ்க்கு போங்கன்னு சொன்னாரு. நான் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். என்ன இதுல என்ன விஷயம்னா, டெல்லியில காலையில பகல்ல ஒரு மிகப்பெரிய உயரிய பாதுகாப்பு உள்ள இடம் தான் இந்த தூதரகம் அமைந்திருக்கு இடம். அதுவும் அந்த செக்ஸ் ரிபப்ளிக் பிளஸ் போலாந்து அந்த தூதரகம் அமைந்திருக்கின்ற இடங்கள். அதிகப்படியான சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது அங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு போலீஸ் அதிகாரி கூட ஒரு ரோட்ல கூட எங்கேயுமே பார்க்க முடியல. எங்கேயுமே நான் பார்த்த அந்த பெட்ரோல் வண்டி கூட எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் அந்த கெஸ்ட் ஹவுஸ், யூபி கெஸ்ட் ஹவுஸ் தமிழ்நாடுக்கு முன்னாடி இருந்துச்சு, அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். சோ மிக உயரிய பாதுகாப்பான இடம். காலை வேலையில ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு இல்ல. ஒரு திருடன் வந்து காலையில வந்து சர்வசாதாரணமா திருடிட்டு அதோ பொறுமையா நடந்து போனதுதான் உச்சகட்ட ஷாக்கா இருந்தது.